மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட் முள்ளு முருங்கை வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நாரை விட்டுட்டு அந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசிக்கு 1/2 கப் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கிளஞ்சி 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் சித்திரத்தை பொடி சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசி உளுந்து அதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் லைட்டாக 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், லைட்டாக தண்ணியாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தட்டி எடுத்துக்கலாம். கடாயை நல்லா காஞ்சதும் இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயை தெளித்து விட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு பூரி மாதிரி நல்லா எலும்பி வரும். இது சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா A2K கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.